நிமிஷம் இங்கே வா நெல்லு இல்லடி நீ நிற்கவே மாட்டிட நான் இன்ட்ரோ கொடுத்துட்டேன். ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜேந்திரன் கேமிங் யூடியூப் எனக்கு என்ன கேம்னு பார்க்க போனால் சூப்பர் ஹீரோ ஏதோ ஒரு நேம் வரும் கடைசியில், எனக்கு என்னன்னு தெரில. ஸ்பைடர்மேனுக்கு பாரு இருக்குது. நான் என்ன சூஸ் பண்ண போகிறேன்னு உனக்கே தெரியும். நான் டெட்பூல் சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். டெட்பூலா இல்லை என்னன்னு தெரியலையே. இருடி என்னது, நம்ம டெட்பூல் சூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். எனக்கு டெட்பூல் ஓகே. ஓகே, எங்கே ஆரமாக காமிக்கிறோம் அங்கே போடிமா. ஐயோ ஐயோ, எங்கே இருக்கேன்னு தெரியுமா? சரி அண்ணா, எனக்கு வந்து ஸ்பைடர்மேன் வேணும். அது எப்படி மாட்டோம் ஸ்பைடர்மேன்? பைத்தியமே, இதில் பேசு. எனக்கு வந்து அண்ணன் ஸ்பைடர்மேன் வேணும். இது என்னது? ஐயோ, ஸ்பைடர்மேன் லாக் ஆகிடுச்சு. உனக்கு என்ன வேணுமோ வேறு ஏதாவது சூஸ் பண்ணி கொடுத்தோங்க. ஸ்பைடர்மேன் லாக் ஆகிடுச்சா மாமா? உனக்கு வேணும் சூப்பர்மேன் இருக்கே. என்னடி என்னடி அமுத்துற நீ? திரும்பி ஃபர்ஸ்ட்ல உள்ளவா நீ? வேணாம், இதோட டெட்பூல். உன் மண்ணை மேலே என்ன எழுதிக்கிற? ஒரு நிமிஷம் காமி. இது நீ அங்கேயே இரு. அவன் மண்டை மேலே என்ன எழுதிக்கின்னு பார்த்துட்டு வந்துடுவோம் கைஸ். ஓகேவா? நெல்லு த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சர். டாக்டர் ஸ்ட்ரேஞ்சர் தான் வந்து அவங்களுக்கு நிறைய பவர் இருக்கும், டெலிபோர்ட் ஆக முடியும் அந்த மாதிரிலாம். ஆனால் உனக்கு டெலிபோர்ட் பவர் கிடைக்குமான்னு தெரியல, பார்க்கலாம். ஓகேவா? ஃபைன். ஓகே ஃபைனா. ஸோ இந்த வீடியோ முழுசாக நம்ம முடிக்க முடியுமான்னு பார்ப்போம். ஏன்னா இந்த வீடியோ வந்து 1/2 மணி நேரம் ஓடும், சொல்ல முடியாது. ஏய், எங்கடா போச்சு என் வீடு? நான் திரும்பி ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிட்டா. வேறு ஏதாவது நான் சூப்பர்மேன் எடுத்துக்கிறேன். இது சூப்பர்மேனா? இது சூப்பர்மேனாடி? நான் வேற ஏதாவது வீடு சூஸ் பண்ணுறேன் மாதிரி. இப்போ சூப்பர்மேனு புரியுதா? கைஸ், நான் இங்கே இருக்கேன்னா என் தங்கச்சி அவ்வளோ தூரத்தில் இருக்கா. நான் ஓட வேண்டியதுதான். ஐயோ, என்னை பார்த்துட்டா வேற என்னெல்லாம் நடக்க போகிறது தெரில. ஓடுங்க. அச்சமில்லை. கண்டிப்பாக என் தொடர்ச்சி தான் வருவான்னு நினைக்கிறேன் கைஸ். இல்லை, நீ உன் வேலையை பார்த்துட்டு நான் என் வேலையை பார்த்துருக்கேன். கரெக்டாக? கைஸ், இந்த மாதிரி வீடியோ போடலாமா வேணாமான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் தங்கச்சி வருவாளா இல்லையான்னு எனக்கே தெரியாது. ஏன் தங்கம்? தோசை. இப்போ வந்து கொஞ்சம் இங்கெல்லாம் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறாங்க இந்த கேமில் வந்து. ஏன்தான் தெரில. என்ன நேரத்தில் என்னை விட பில்ட் பண்ணிட்ட? என்ன அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டியா நீ? சூப்பர் நேத்ரா, இப்படி தான் இருக்கணும். சொல்லு. சரி, வீட்டு விட்டு வெளியே போறியா? கொஞ்சம் பில்ட் பண்ணும். கைஸ், நம்மளை அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிச்சுட்றா. ஸோ நமக்கு ஒரு நேரம் வரும். பரவாயில்ல, இருக்கட்டும். பார்த்தீங்களா, நாமளாம் அவளுக்கு வந்து ஸ்பெஷலாக டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுங்கிற ஒரு சூப்பர் பவர் மேனை நமக்கு அவளுக்காக கண்டுபிடிச்சி கூட நம்மளை மரியாதை இல்லாமல் வெளியே தொடச்சுறா. பார்த்தீங்களா? நான் அப்படிலாம் சொல்லலைண்ணா, கொஞ்சம் நான் பில்டு பண்ணும். என் பவர் நிறுத்திடுவே எனக்கு ஒரு பயம். திருண்டா மட்டும்
வந்துருச்சு. போயிட்டு வா. ஆளவர சாமி ஐயோ. ஐயா அதுக்குள்ளே 1000 ரூபாய் வந்துருச்சு. 1000 ரூபாய் வச்சு என்ன வேணால் பண்ணலாம். ஸோ நாமளும் அவளை மாதிரி ஹவுஸு கொஞ்சம் பில்ட் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரியும். அவளுக்கு லேசர் கிடச்சிட்டாங்க. வாங்க அவள் போய் பவர் போய் பார்க்கலாம். உண்மையை சொல்கிறா போய் சொல்கிறான்னு தெரில. உண்மையே கிடச்சிருச்சோ. அவளுக்கு பணம் கிடச்சிட்டு அலைக்கா அவள் எடுத்துட்டு இருக்கா. அவள் வேணும் பண்ணிக்கிட்டாங்க. நீ என்ன பண்ணான்னு போய் பார்ப்போமா. சைக்கிள்ல அப்படியே போய் பார்ப்போம். ஐயோ திரும்பி பார்த்துட்டாலே ஓட வேண்டியதுதான். ஏய் சொல்லு. கைஸ் நான் என்னை விட கொஞ்சம் பில்ட் பண்ணிக்கலாம். நான் வேகமாக ஓட போகிறேன். ஐயோ அப்படியே போ. குதி மேலே குதி. கைஸ் இப்போ அவள் என்னை அவமானப்படுத்தி வெளியே அமிச்சாளா. இப்போ நம்ம அவளை அவமானப்படுத்தி வெளியே அனுப்ப போகிறோம். பார்த்துக்கிட்டே இருங்க. யாருக்கேற்ற உள்ள வந்தே நீ. ஐயோ நேத்ரா பவர். என்னடா இது இவ்வளோ பவரா. கைஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஐயோ நான் சவுண்டே வைக்கலையா. இந்த டிவி சவுண்டியா. புதிய வானம். நான் அங்கிட்ட ஒன்று காமிக்கணும்டி. கடை தோற ஒன்று காமிக்கணும்பா. கடை தோற அதை காமிக்கணும். உனக்கு எப்படி யூஸ் பண்ணுறேன்னு. ஏய் ப்ளீஸ் ரொம்ப சூப்பரான பவர்லாம் கிடச்சிருக்கேன். தீர விட மாட்டேன். சரி விடு. சரி ஆனால் எப்படிக்கும் யூஸ் பண்ண தெரியாது எனக்கு. டெலிபோர்ட்டிங் பவர் கிடச்சிச்சு உனக்கு. இது டெலிபோர்ட்டிங் பவர். ஒரு இடத்துலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் 2 அடி தாண்டலாம். 2 அடி தாண்டலாம். ஒரு 2 அடி உங்ககிட்ட யாராவது இருக்காங்களா நீ தாண்டலாம் ஈஸியாக. புரிஞ்சிச்சா சொன்ன மாதிரி நடக்கிறா. பாரு ஏன் பவர் பார்த்துட்டியா. வா 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 டக்குன்னு வா. குடிச்சே வா. இன்னும் ஃபுல் பில்டிங்கே கட்டல. நீ குடிச்சே வரலாம். இல்லை வேண்டாப்பா எடுக்க ரிஸ்க்கு. குடி கூட தெரியாது. குடிக்குதா. இது கொஞ்சம் நல்ல பவர் ப்ளஸ் ஒரு பவர்ஃபுல்லான பவர். பவர் கிடச்சோடனே தங்கச்சி யாராவது ஒருத்தர் மொட்டடா போகிறான். தோசை கை எடுத்துட்டு வந்தாங்க உங்கள் அம்மா அடிக்கிறதுக்கு. ஐயோ நான் எனக்கு நான் பார்த்து தான் இருக்கேன். அது படுக்க அவன் எங்கேயோ இருக்க, நான் எங்கேயோ இருக்கேன். சாப்பிட்டே பாடு. சரி ஓகே காலையிலே போகிறேன். என்னது ஃபுல் வீடை கட்ட முடியுமான்னு பார்ப்போம்.
கைக்குள்ள எல்லாம் இல்லை இங்கே. ஓ அதுதான் வைக்கும் அளவெல்லாம் சேர்க்கும் அழிகிற கூட்டம் இல்லை. ஸோ எவ்வளோ காசு வந்துருக்குன்னு போய் பார்ப்போம். ஓகேவா? கொட்டட்டும் கொட்டட்டும் மாறி கொட்டட்டும் காரணம் யாரு பிள்ளை. என் தங்கச்சி வந்து கேம் விட்டு வெளியே போயிட்டா. செமையான பவர் இதை பாருங்க. டெலிபோர்டேஷன் பவர். அதுதான் அளவெல்லாம் அசைக்கும் அலையிற கூட்டம் எதுவும் ஸ்டெப் போட்டாச்சு, மேலே ரூஃப் போட்டாச்சு. அப்புறம் மட்டும் பண்ணி லைட்டு அங்கே அங்கே போடணும். காரணம் யாரு? ஓ அதுதான் அளவெல்லாம் ஆசை.
கொட்டட்டும் கொட்டட்டும் மாதிரி கொட்டட்டும் காரணி வைத்துக்கும் அளவில்லா ஆசைக்கும் அழகிய குற்றமில்லை கொட்டட்டும் கொட்டட்டும் மாதிரி கொட்டட்டும் காரணி கொட்ட யாரு கேசிவன் இவனை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாருங்க. அவ்வளோதான் அடி கதை முடிஞ்சிட்டு. யார்கிட்ட? சூப்பர் மேன்ரா. நீ என் வீட்டுக்குள்ளே வருவ அயன் மேனாக இருந்து சூப்பர்மேன் ஆளாட்டிரியா? நான் இது மெடிக்கல் வச்சு ஏதோ ஒன்று நடந்துச்சு போ, என்னன்னு தெரில. நம்ம கையில் ஸோ என்னெல்லாம் பவர் கட்டிக்கிறதுன்னு காமிச்சிட்டு இந்த பவர் செமையாக இருக்குது. நம்ம அடி போச்சுன்னா மெடிக்கெட் போட்டுருக்கு. ஓகேவா? இது தங்கச்சிக்கிட்டேருந்து எடுத்துரு. இந்த பவர் டாக்டர் ஸ்டேஞ்சர். டாக்டர் ஸ்டேஞ்சர் இந்த பாருங்க. அயன்மேன் வீடு தெரியுதா? யாருக்கிட்டடா? என் வீட்டுக்கு வந்து என்னையவே கலக்கிறியா நீ? என் வீட்டுக்கு வந்து என்னோட பவரே எடுக்கிறான் பார்த்தீங்களா கேஸ்? அதான் காண்டாய் வந்து எனக்கு எல்லா பவரையும் நான் போட்டேன். அதுதான் நீ வைத்துக்கும் அளவெல்லாம் ஆசைக்கும் அழகிய குற்றம் இல்லை. இது கொட்டும் மாறி கொட்டட்டும் காரணம் யாருக்குள்ள அதுதான் நீ வைத்துக்கும் அழகிய குற்றம் இல்லை. மேலே ரூஃப் போடணும், அவங்க ஃபுல்லாக பில்டு பண்ணணும்னா அவசியமே இல்லை கைஸ். ஃபுல்லாக கூட பில்ட் பண்ணிக்கலாம். வேணும்னா பண்ணுங்க, வேணாட்டலாம் வாங்க, உங்கள் இஷ்டம் தான் கைஸ். அப்படி
இந்த ஃபுல்லாக மிஷின் வைக்கணும்னா அவசியம் இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோரில். ஓகேவா கைஸ்? இந்த மாதிரி இந்த பட்டன் அமுத்திட்டே இருந்தோம்னு வைங்களேன், நிறைய காசு வரும். கொட்டட்டும் கொட்டட்டும் பூமாரி கொட்டட்டும், காரணம் யாருக்கும் அதுதான் குற்றம் இல்லை. என் தங்கச்சி இன்னும் வருவாளா இல்லையான்னு தெரில. நம்ம இப்படிலாம் போட்டு சுற்றக்கூடாது. உண்மையான பவரை நம்ம காமிக்கிறோம். ஓகேவா? எல்லா பவரும் செமையா இருக்கு. சூப்பர். இந்த பவர் அது செமையா இருக்கு. ஸோ ஒண்ணுமே வேண்டாம், வெறும் பொழுது சாப்பாடே போதும். எல்லாம் கலர்ஸ் எல்லாம் அவன் கண்டது
ஸோ வந்து எல்லா பவரும் சூப்பராக இருக்குது. இந்த சூட் பக்கத்தில் போடணும்னு நினைக்கிறேன். கொள்ளு கோதுமை இது ரெண்டு கண்டினியூ சாப்பிட்டே இருந்தோம்னா சாப்பாடு இன்னொன்னா இருக்கு. சாப்பாடு இன்னொன்னா ஹெல்த்தி தான் போகுது. நாளைக்கு நாளைக்கு வந்துடும். சப்பாத்தி கொள்ளு சவுண்ட் என்ன ஆஃப் அப்போ நான் வரும்போது பார்த்தேன் ஏதோ அடிச்சுட்டு இருக்காங்க பெயிண்டோ கீட்டோ டபுள் காட்டு. எந்த அம்மாவாவது பெத்த பிள்ளையோட இருக்கிற பாக்கியத்தை விட்டுட்டு போவாடா? எனக்கும் அந்த கொடுப்பனை இல்லை. ஸோ வந்து 95-62 சுடுத்து வச்சுட்டோம். அடிச்சு பாண்ட தாண்ட மேலே போய் ஒரு பவர் மட்டும் எடுத்துட்டு வந்துடுவோம். கூட கம்ப்ளீட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ வந்து இந்த கேம் விளையாட்டுக்கும் போது ஃபுல் வீடியோ கம்ப்ளீட் பண்ணலாம் எல்லாம் வேண்டாம். ஓகேவா? என்னன்னு தெரியல இந்த பவர் என்னன்னு. செம பவர். ஸோ நீங்கள் இந்த கேம் விளையாடும் போது ஃபுல் வீடை கம்ப்ளீட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. வீடு கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்னெல்லாம் இருக்கு நான் காமிக்கிறேன். நீங்கள் எப்படி வேணால் கட்டிக்கலாம். சரி, இப்போ கட்டியிருக்க மாதிரி நீங்கள் கட்டலாம். ஆனால் வந்து காசு வந்து அதிகமாக இருக்கும். காசு அதிகமாகும். ஓகேவா?
எவ்வளோ காசு வந்துருக்குன்னு போய் பார்க்கலாம். சீதா, இப்போ எதுக்கு நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? உட்கார்ந்து பேசினா எல்லாம் சரியாயிடும். இனிமே பேசுறதுலாம் இல்லை. அதுதான் என் லைஃப் நல்லது. இவர் உறவே எங்களுக்கு வேணாம். சீதா, போதும் நீ இப்ப என்ன? எங்க உறவு உங்களுக்கு வேண்டாம் அதானே? நான் ஒன்னும் சொல்லல. அவர் சொன்னாலும் என்ன சொன்னாலும் ஒண்ணுதான். எங்க உறவு இல்லைன்னா சந்தோஷம் தான். அப்படியே இருந்துக்கோ. எனக்கு தெரியுமா? அவ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்கேன். நான் சொல்றது கேளு. வேணாமா? என் புருஷன் அவமானப்படுத்தின ஆளோட எனக்கு எந்த உறவும் வேணாம். இவர் இதுக்கு மேல இங்க வந்தா நான் இங்க வர மாட்டேன். ஏய், ஏ சீதா, எனக்கு பேசிட்டு போ. நம்ம சொல்றது அவ எங்கம்மா கேட்கிறா? ஆல்ரெடி அக்கா கூட சண்டை போட்டு பேசாம இருந்தா எல்லாம் முடிஞ்சிச்சு. பார்த்தா திரும்பி ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பொண்ணுங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. சந்தோஷமா இருப்பாங்கன்னு பார்த்தா இப்ப இவங்களுக்குள்ளேயே உறவு இல்லாம போயிடுமோன்னு பயமா இருக்கு. ஸோ நமக்கு 65,000 கிடச்சிருக்கு. சீதா வந்து தப்பு இல்லை தான். பாவம் இருக்கிற கேட்டில் ஏற்றணும். அந்த அளவுக்கு அனுபவங்களை மாற்றி சார். இது இல்லாமல் வந்து எனக்கு அப்பவே தோணுச்சு. அவ பேச மன்னிப்பு கேட்டுக்கிற மாப்பிள்ள. அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீதா நம்ம வீட்டுக்கு அவன் என்னை பற்றி பேசுறது ஜாலியாக இருக்கா. ஸோ நமக்கு 65,000 அண்டு மணி கிடச்சிருக்கு. 65,500 500. அம்மா, அவரும் சீதாவோட மனசை இப்படி மாத்திடக்கூடாதுன்னு வந்துதான் நாங்க ரெண்டு பேரும் இங்க வந்தோம். ஆனா அவர் ரொம்பவே சந்தேகக்காரி. அதுக்கு முன்னாடியே அவரை மாத்தி வச்சிருக்காரு. அவளும் படிச்ச முட்டாளா இருக்கா. வேற என்னத்த சொல்றது? நீ வருத்தப்படாதம்மா, எல்லாம்